Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. அதிசயா, அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம். நமஸ்காரம்பா. நமஸ்காரம் சங்கர், எப்படி இருக்கீங்க? ஹவ் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா. ஓகே. டெல்லியில ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. பார்லிமெண்ட் ஒரு பக்கம் காரசாரமா விவாதங்கள் மாறி மாறி கட்சிகள் சுப்ரீம் கோர்ட் காரசாரமா இருக்கு, அது சொல்லுங்க. ஆமா, அதுவும் ஒரு பக்கம் டெல்லி முன்னாடியே பார்லிமெண்ட் முன்னாடியே இருக்குது. இப்படி அதனோட ராகுல் காந்தி தன்னுடைய மூக்க நுழைக்கிறாரு. அது ரெண்டுத்தையும் பண்றாங்க. இது நடுவுல ஜெகதீப் தங்கருடைய ரெசிக்னேஷன், பீகார் எலெக்ஷன், எல்லாத்த விட முக்கியமானது மாலத்தீவிற்கும் இந்தியாவிற்கும் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி பெற்றது. அதன் மூலமாக இலங்கைக்கும் மாலத்தீவிற்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை வேற்றுமைகளை எல்லாம் பார்த்தால் நரேந்திர மோடி என்ற ஒரு மாத்திரை, டேப்லெட், மெடிசன், மருந்து மிகவும் உபயோகமாக இருந்தது மாலத்தீவினுடைய ஜனாதிபதிக்கு. எப்படி இலங்கை ஜனாதிபதி கொண்டு வந்தாரோ வழிக்கு, அதே மாதிரி மாலத்தீவை சைனாவிலிருந்தும் பிரித்து விட்டார், இலங்கையும் சைனாவிலிருந்து பிரித்து விட்டார். ஆக மொத்தம் ஜெய் ஜெய் கார் என்று ஹிந்தியில் சொல்வார்கள், ஜெய் ஜெய் என்று. அது பிரபலமாக நரேந்திர மோடிக்கு வந்தது. அந்த புகழுடன் தான் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு நரேந்திர மோடி வந்து அங்கு இசையமைப்பாளர் ஐயா பெரியவர் இளையராஜாவினுடைய அந்த ஒரு ஜெய ஜெய அந்த ஒரு மகாதேவ், ஹரஹர மகாதேவ் பாட்டை கேட்டு மகிழ்ந்து அதை இன்று காலை திங்கட்கிழமை 28 ஜூலை 2025 காலை பாராளுமன்றத்தில் அமித்ஷாவை முதலில் பார்த்தவுடன், ராஜ்நாத் சிங்கை பார்த்தவுடன், கல் தோ படா கமால் ஹோ கயா தா, மஜா ஆ கயா தா, मैंने 2 मिनट अपना पास भूल गया क्या हो रहा, रोंटे खड़े हो गए அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இளையராஜாவுடைய ஃபங்க்ஷன் நிறைய கலாச்சாரத்தை தமிழகத்தில் இருந்து புத்துயிர்ச்சி செய்தேன் என்று, ரோட்டே கயதை மயிர் சிறுத்தது என்று ரோமம் சிறுத்தது என்று சொன்னார். அப்படி இளையராஜாவிற்கு பாராட்டுதலை நன்றி தெரிவித்த நரேந்திர மோடி நேற்று கூட, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அந்த கச்சேரி நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஆர்கெஸ்ட்ரா நடந்து கொண்டிருக்கும் பொழுது தான் எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து வணக்கம் தெரிவித்தார். அதை இன்று நினைவு கூர்ந்தார் என்பதைத்தான் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு சங்கர் சர்மா மூலமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இது பிரத்யேக செய்தி. இதுல மிக முக்கியமான இன்னொரு செய்தியா பார்க்கப்பட்டது, தமிழ்நாடு வந்தார் மோடி. எடப்பாடி பழனிசாமியை முதல் முறையா சந்திச்சிருக்காரு. கூட்டணி அமைந்த பின்பாக ஆல்ரெடி அமித்ஷாவை மீட் பண்ணி பேசின விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். டெல்லியிலையும் சரி, அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருந்தாரு. ஒரு ரிசீவ் பண்ணும் விதமாக எடப்பாடி பழனிசாமி மோடியை சந்திச்சிருக்காரு. இந்த ஒரு கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? டெல்லி தலைமை என்ன சொல்லுது இந்த கெமிஸ்ட்ரியை? அது அமித்ஷாவிடம் கொடுத்து விட்டார். தமிழகத்தினுடைய அனைத்து ஒருங்கிணைப்பு சக்திகளை எல்லாம் அமித்ஷா அனுமதியின்றி நரேந்திர மோடி செய்ய மாட்டார், பேச மாட்டார், எழுத மாட்டார், தலை அசைக்க மாட்டார். அமித்ஷாவுடைய அனுமதி பெற்றுத்தான் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். அதுதான் இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, அமித்ஷாவோட அனுமதியோட தான் எடப்பாடி பழனிசாமியை அவர் சந்திச்சிருக்கார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ ஓபிஎஸ் சந்திக்கிறதுக்கு அமித்ஷா அனுமதி கொடுக்காதனாலதான் மோடி சந்திக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆல்ரெடி மோடிக்கு ஒரு கடிதமே ஓபிஎஸ் எழுதினாரே, இது மாதிரி நான் தொகுதி சார்ந்து மீட் பண்ணணும் தான் அவர் கேட்டிருந்தாரு. ஆனா அதுக்குமே நேரம் காரணமாக அவர் சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏ காந்தி அவர்கள் செய்திகள்ல சொல்லியிருந்தாரு. நேரம் தான் காரணமா இல்ல ஓபிஎஸ் பாஜக ஓரம் கட்ட பாக்குதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. இதுல நேரம் ஓரம் எல்லாம் பாத்தீங்கன்னா, எதுகை மோனுகை பாத்தீங்கன்னா கூட ஓரம் கட்டப்பட்டார். மத்திய பாஜக தலைமைக்கு கடந்த 2-3 மாதங்களாக, குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் ஜே.பி. நட்டாவிற்கும் அரசியல் ரீதியாக, அரசியல்வாதிகள் மூலமாக, தமிழ் பத்திரிகைகள் மூலமாக, வழக்கறிஞர்கள், எம்பிக்கள், பொதுநல விருப்பம் கொண்டவர்கள் மூலமாக பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. 360 டிகிரில செய்திகள் வரும் அவளுக்கு. அதுல
ஏடிஎம்கே எம்பிலும் சரி, டிஎம்கே எம்பியும் சரி, பாஜக எம்எல்ஏக்கள் எம்பிக்களும் சரி. அதை தவிர அரவிந்த் மேனன் என்று சொல்லக்கூடிய மத்திய பாஜகவினுடைய அப்சர்வர் ஃபார் தமிழ்நாடு அவரிடம் வந்ததும் சரி, ஓபிஎஸ் தமிழ் வெற்றி கழகத்திற்கு தாவுவார், பாஜகவிற்கு எதிர்த்தாக பேச ஆரம்பித்து விட்டார் என்று அந்த ஓபிஎஸ் குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸ், ஒற்றுமை வேற்றுமைகளை எல்லாம் புரிந்து கொண்டு ஓபிஎஸ்ஐ ஒதுக்கினார் பிரதமர் நரேந்திர மோடி என்பதுதான் யதார்த்தம். அமித்ஷாவினுடைய அறைகூறல் பெரி. ஒருவேளை அப்புறம் அவர் லெட்டர் எங்க ட்விட்டர்ல போடணும், பொது ஜனங்களுக்கு போடணும். இவர்னா ஜெய்தீப் தங்கறாங்க இல்ல டொனால்ட் ட்ரம்ப்பா? எல்லா லெட்டரையும் நான் சீஸ்பயர் கொண்டுட்டேன்னு தம்பட்டை அடிச்சுக்கிறதுக்கு டிவியில போட்டு ட்விட்டர்ல போட்டு. ஓபிஎஸ்னுடைய அந்த நடவடிக்கைகள் அமித்ஷா காதுக்கும் ஜேபி நட்டா காதுக்கெல்லாம் போயிருக்கு. எப்போ போயிடுச்சு? எப்ப அமித்ஷா எப்பவுமே சொல்றாரு, ஐ எம் இன் கான்ஸ்டன்ட் டச் வித் தமிழ்நாடுன்னுட்டு. இன்னைக்கு நேத்தியே அரை மணி நேரத்துக்கு ஒருத்தர் ஏதான செய்தி வரும்போது ஏதாவது செய்தி மாட்டிப்பாங்கல்ல. ஒரு பெரிய பதவியில் இருக்காரு மத்திய உள்துறை அமைச்சர் என்பது. 24 உளவுத்துறை மூலமாக செய்திகள் வருகின்றன. அவருக்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, அவர் ஜீர்ணிக்கிறதுக்கு தலை சுத்தம். அப்படி அமித்ஷா சந்திக்காதது எனக்கு வருத்தம் அளிக்குதுன்னு ஓபிஎஸ் சொல்லியிருந்தாரு. அப்ப அமித்ஷாக்கு இந்த செய்தியும் வந்து போயிருக்கும் தானே? அவருக்கு சந்தோஷம் அளித்ததுனால தான் இவருக்கு வருத்தம் அடிக்கிறது. அது சொல்லுங்களேன், எதனால சந்தோஷம் வந்தது? எடப்பாடி கையில சேர்த்துருந்ததுனால. புரியுதுங்களா? ஆக மொத்தம் அதிமுகவை நாங்கள் கடந்த 5 வருடங்களாக அம்மையார் மரணம் அடைந்த ஜெயலலிதாவுடைய இறப்புக்கு பிறகு பல முறைகள் சென்னையில அந்த மியூசிக் அகாடமி பக்கத்துல ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது பாருங்க, சவேராவா, அது அங்க கூட உட்காந்து பேசுங்கல்ல. அதை தவிர ஓபிஎஸ் இபிஎஸ் கூப்பிட்டு நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க, ஒன்னா வாங்கன்னு சொல்லிட்டு தினகரன் சொல்லியிருக்காங்கல்ல. சசிகலாவுட்டையும் மெசேஜ் அனுப்பிச்சாங்கல்ல. அவங்க சொல்லலைன்னா பாண்டாம், சரி நீங்க அப்ப சொல்லும் போது கேட்கல, இப்ப நாங்க சொல்றதை கேட்கணுமான்னு ஆரம்பிச்சுட்டாங்க. 1. 2, தினகரன் உள்பட, டிடிவி தினகரன் உள்பட ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிரான செய்திகளை அமித்ஷா காதிற்கும் நட்டா காதிற்கும் எட்ட விடுகிறார் என்பதுதான் ஊர்ஜிதப்படுத்த செய்தி. அதை ஐபிசி நேயர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். டிடிவி தினகரன் கூட சொல்லியிருக்காரு அப்போ இந்த மாதிரிலாம் அவர் ஒரு ஐடியா வச்சிருக்காரு, பிளான் பி ஒன்னு வச்சிருக்காரு அப்படின்னு. ஒண்ணே நாடி பிடிச்சிருவாங்க. ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதி நாடி பிடிக்கணும்னா ஒரு 10 நிமிஷம் பேசினாங்களே போடுதுங்க. ஏங்க ஒண்ணே சொல்றேன், சங்கர் 13 வருடம் பிரதமர், முதலமைச்சர், 10 வருடம் பிரதமர், எத்தனையோ ஆயிரக்கணக்கான எம்எல்ஏக்கள், நூற்றுக்கணக்கான எம்பிக்களை நேரில் சந்தித்து, எத்தனையோ ராகுல் காந்தி எல்லாம் சந்தித்து ராகுல் காந்தியை காங்கிரஸை சமாப்தி அடை செய்து விட்ட நரேந்திர மோடிக்கு ஓ பன்னீர்செல்வத்தை புரிந்து கொள்வதற்கு 1 நிமிடம் தான் தேவை. பாரதிய ஜனதா கூட்டணி, அதாவது தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணும்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. ஆல்ரெடி மோடியோட ரொம்ப இணக்கமா இருக்காரு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வந்து போட்டியெல்லாம் இட்டாரு என்டிஏ கூட்டணி சார்பாக. அப்பேற்பட்டவரை வந்து ஓரம் கட்ட பார்க்குது பாஜக அப்படின்னா முழுக்க தான் வந்து இங்க கால் பதிக்கணும் அப்படிங்கறக்காக மட்டுமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்றாங்க அப்படிங்கறதான் விமர்சனம். தவறான கருத்து. இப்ப ஓ பன்னீர்செல்வத்தை பாருங்க, பூசணிக்காய் செவத்துல மறைக்கிறதுங்க சொல்லலாம். ஓ பன்னீர்செல்வத்தை பலாப்பழத்தை மறைக்க முடியுமாங்க? அவர் பலாப்பழ சின்னத்தை நடந்தாரு, கண்டெஸ்ட் பண்ணார், அப்படித்தானே? அதை மறைக்க முடியுமா? ஒன்று, தங்களுடைய நடத்தைகள் மூலமாகவும் அணுகுமுறைகள் மூலமாகவும் ஒரு அரசியல்வாதி மற்றொரு அரசியல்வாதியை புரிந்து கொள்வான் என்பதுதான் யதார்த்தம். கண்டிப்பாக இன்றும் ஓபிஎஸ் மீது மரியாதை இருக்கிறது மத்திய பாஜகவிற்கு, யாரும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவருடைய நடைமுறைகள் பிடிக்கவில்லை. இபிஎஸ் எதுவும் டிமாண்ட் வச்சிருந்தாரா இது மாதிரி வந்து ஓபிஎஸ் வந்து உள்ள சேர்த்துக்க கூடாது அப்படிங்கறதுல? ஏன்னா அமித்ஷா கிட்ட இது கேள்வியா எழுப்பும் போது என்ன சொன்னாருன்னா, அது இன்டர்னல் பார்ட்டி விஷயம், அதுல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. ஒன்னே ஒண்ணு சங்கர், டிமாண்ட் வச்சாரா இல்லையா என்பதையெல்லாம் ஊர்ஜிதம் செய்ய முடியாது. சமிக்கைகள் சார்பாக, செய்முறைகள் சார்பாக, ஆக்டிவிட்டிஸ் மூலமாக, தன்னுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் மூலமாக கண்டிப்பாக. இப்ப ஒன்னே கேட்கிறேன், நீங்க இபிஎஸ் ஓபிஎஸ் சொல்லிட்டே இருக்கீங்களா நரேந்திர மோடின்னு? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 6 மாதங்களுக்கு முன்னதாக உதயநிதி ஸ்டாலின் டெல்லி வந்து பிரதமரை சந்தித்து விட்டு போனார். அதற்கு தொடர்ந்து முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் டெல்லி வந்துட்டு போனார், பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு போனார். அதை தவிர ஜெகத் ரக்ஷகனும் துரைமுருகனும்
டெல்லிக்கு வந்துட்டு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் வந்தது. அதுல டாஸ்மார்க்கை பத்தி பேசும்போது இடியை பத்தி சொன்னாங்க. இதுன்னு திமுக டிமாண்ட் வச்சாங்களா பிரைம் மினிஸ்டர் இடியை பண்ணாதேன்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் டிமாண்ட் சொல்லாதீங்க. அது இபிஎஸ் இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, ஸ்டாலினா இருந்தாலும் சரி, டிமாண்ட் என்ற பிளாக்மெயிலுக்கு நரேந்திர மோடியினால் பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அடிபணிந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அதிகமா தமிழக ஊடகங்கள்ல, நாளிதழ்கள்ல, அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாலாம் வருது. நான் அப்படியே மாத்தி கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த நடவடிக்கை காரணமாக பாஜக வந்து அடிபணிந்து விட்டதா? பாஜக அடிபணிஞ்சிருச்சா எடப்பாடி பழனிசாமிக்கு? ஏன்னா அண்ணாமலையை மாத்த சொன்னதாக பாஜக காதுக்கு போயிருக்கு. அதன் காரணமாக அண்ணாமலை வந்து தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார். அது ஒண்ணு. அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து நீங்க சேர்த்துக்க சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத இபிஎஸ் சொல்லியிருக்கார். அதன் காரணமாக இன்டர்னல் பார்ட்டி விஷயங்களை நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லி அமித்ஷா இந்த கருத்தை தெரிவிக்கிறார். அப்போ அண்ணாமலை, ஓபிஎஸ் இந்த ரெண்டு விவகாரம் குறித்து எடப்பாடியினுடைய அந்த நடவடிக்கை காரணமாக பாஜக அடிபணிந்து விட்டதா? தவறான கருத்து. தாங்கள் திமுகவினுடைய ஐடி விங்கையும் காங்கிரசுடைய ஐடி விங்கையும் பிரதிபலிக்கிறீர்கள் என்று தான் நான் கருத முடியும். இருப்பினும் தாங்கள் கேட்ட கேள்விக்கு நேராக ஒரே ஒரு பதில் சொல்லி முடிக்கிறேன். செல்வ பெருந்தகைக்கு எப்படி போய் மு.க. ஸ்டாலின் சொல்லிதானே ராமதாஸை பார்த்தாரு, போய் அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தாரு. மல்லிகார்ஜுன் கர்கேயும், முகுல் வாஸ்னிக்கும், ஜெயராம் ரமேஷும், கே.சி. வேணுகோபாலும். அது செய்தது யார்? அதனால தான் அவரை தூக்கி அடிக்க போறாங்க. செல்வ பெருந்தகை மாற்றப்பட இருக்கிறார். நான் சொல்றேன், எழுதி வச்சுங்க. ஓகே. காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து. ஆக மொத்தம் மாநில கட்சிகள், மத்திய கட்சிகளுடைய பார்த்து நீங்க ஐடி விங் சொல்றது திருப்பி திருப்பி சொல்லாதீங்க. உங்க பதிலுக்கு ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். நேற்று 27ஆம் தேதி ஞாயிறு மதியம் 1:30 மணிக்கு பிரதமர் அந்த விழாவில் பேசும்பொழுது இளையராஜாவிற்கு பாராட்டு தெரிவித்த பிறகு ஒரே ஒரு வழி சொன்னார். அதிலிருந்து தாங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன். நயினார் நாகேந்திரன் பேர் சொன்ன உடனே கை தட்டுது நான் பார்த்தேன்னு சொன்னார். அதுவே ஒரு ஓபிஎஸ் அண்ணாமலைக்கு எல்லாம் பதில். என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்னுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய பண்ருட்டி ராமச்சந்திரன் இந்த கருத்தை வைக்கிறாரு. அது ஒண்ணு அவருடைய கருத்து. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? அவருக்கு என்னங்க, அவருக்கு என்ன அவரால் ஒரு 10 ஓட்டு வருங்களா சார்? ஓபிஎஸ்க்குன்னா ஒரு 10 ஓட்டு வரும். அது அவர் பெரிய தென் மாவட்டங்கள்ல விஜயும் ஓபிஎஸும் ஒண்ணு சேர்ந்தா ஒரு நல்ல ஒரு கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாரு. அவர் விஜயோட கம்பேர் பண்ணி ஓபிஎஸ் பேசுறாரு. அப்போ பாஜக தலைமை இது எப்படி பார்க்கும்? அது தெரியாது. எப்படி பார்க்கும், பார்க்காத பத்தி அவத்தை ஒதுக்கும். பாஜக தலைமை பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு வயதுக்கு மரியாதை தருவார்கள். அவருடைய அரசியல் அணுகுமுறைக்கு எம்ஜிஆருக்கு கைட் பண்ணிட்டு இருந்தார். அத்தோட சரி, அவ்வளவுதான். இப்ப அவர் ஓபிஎஸ் கைட் பண்ண ஆரம்பிச்சாருன்னா கட், CUT கட். பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு இப்போ அந்த பேட்டியை நானும் பார்த்தேன். அவருக்கு ஒன்றும் சூழ்நிலைகள் புரிந்ததா புரியலையா தெரியல. அவருக்கு மோடி மீது இருக்கக்கூடிய ஒரு விரோதம் தான் தெரிகிறது வெளியே. அவர் அந்த பேட்டியிலே சொல்றாரு. இப்போ ஓபிஎஸும் மோடிக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க ஆல்ரெடி குறிப்பிட்டு சொன்னது மாதிரி அவர் மேல ஒரு மரியாதையும் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மறுபடியும் வந்து ஒருவேளை ஓபிஎஸ் வந்து நம்ம என்டிஏ கூட்டணியில தொடரணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னா அதை கன்சிடர் பண்ணுவாங்களா? மாட்டார்கள். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்ப டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. டெல்லி தலைமைக்கும் ஓபிஎஸ்க்குமான அந்த தொடர்புங்கிறது விட்டு போச்சு. அது பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய பேட்டி, ஓபிஎஸ் லெட்டரை ஓபனா பண்ணது பிளாக்மெயில் பண்றான்னு நினைக்கிறாங்க. எனக்கு பொது வலைத்தளத்தை ஏன் போட்டு யாருக்கு யார் சொல்றாரு விஷயத்த? நான் வந்து இப்போ சங்கர் சர்மாவும் நானும் பேசணும்னு சொன்னா, நான் சென்னைக்கு நீங்க டெல்லிக்கு வரீங்கன்னா நீங்க ட்விட்டர்ல போடுவீங்களா? ஓகே. லெட்டர் எழுதுவீங்களா? லெட்டர் எழுதிட்டு உங்க மேனேஜ்மெண்ட் கொடுப்பீங்களா? இல்ல நான் லெட்டர் எழுதிட்டு நான் சங்கரை பார்க்க போறேன்ட்டு என்னுடைய முதலாளிக்கு சொல்லுவேன். நான் பைத்தியக்காரத்தனம். ஓபிஎஸ் விஜயோட போயிட்டா அது வந்து பாஜக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பின்னடைவா பார்க்கப்படாதா? யாருக்கும் பின்னடைவு கிடையாது, யாருக்கும் முன்னடைவு கிடையாது. மக்களே மகேசன் தாங்க. ஒன்னே ஒண்ணு. பொது வளத்தில் பார்த்தவுடன் ஜனவரி பிப்ரவரி மாதம் வரையில் ஓபிஎஸ் மாதிரியான அரசியல்வாதிகள் ஊசலாட ஆரம்பித்தால் தமிழக அரசியலில் மீண்டும் குழப்பம் வரும். அதன் மூலமாக ஒரு 10 டியூப்ல என்ன மாதிரி பேசுவாங்க, இல்ல தினத்தந்தி, புதிய தலைமுறை, News 18, News 7,
என்று திமுகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேசும். ஜனவரி 3 வருஷம் மட்டும் அப்படி பேசிட்டு இருப்பாங்க. ஏங்க, காங்கிரஸ் இன்னைக்கு திருமாவளவன் பேசியிருக்காரு, நான் முதலமைச்சர் ஆவேன்னுட்டு. என்ன அவர் வந்து உதயநிதி முதலமைச்சராக வந்து நான் படுக்கிறதுக்கு பண்றாரா? அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க சங்கர்? இல்ல அவர் எதுவும் முதலமைச்சரான திட்டத்துல இருக்காரா உதயநிதி? இல்ல உதயநிதி அந்த மாதிரி திட்டத்துல இருக்காரா? இப்போ முதலமைச்சருடைய உடல்நிலைக்கு பிறகு திமுகவில் அது மாதிரியான யோசனைகள் இருப்பதாக ராகுல் காந்திக்கு காதி செய்தி எட்டியது டெல்லி வரை. அது போட்டு விட்டுருங்க. என்ன சொல்ற ஒன்னே கேளுங்க. அது தேர்தலுக்கு முன்னதாகவா தேர்தலுக்கு பின்னதாகவா தெரியாது. உதயநிதி முதலமைச்சராவது நிச்சயம் 100%. அதை தவிர நான் இன்னொன்னு சொல்றேன். கடைசியாக என்னுடைய வர்ணனையை முடித்துக் கொள்கிறேன். நேற்று முன்தினம் பிரதமர் சென்னையில் இருந்தார், தமிழகத்தில். நேற்று திருமாவளவன் அருகே இருந்தார். நயினார் நாகேந்திரன் மேடையில் இருந்தார். திமுக மேடையில் இருந்தார்கள். நேற்று முந்தானத்தி நைட்டு சனிக்கிழமை எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு, ஜி.கே. வாசன் பார்த்தாரு, டி.ஆர். பாலுடைய மகன் டி.ஆர். ராஜா பக்கத்தே இருந்தாங்க, தென்னரசு பக்கத்தே இருந்தாங்க. ஆக மொத்தம் அதிமுக திமுகவிற்கு மத்தியமாக சமமாக பாஜக தமிழகத்தில் கால் வேர் ஊன்றி விட்டது என்ற அர்த்தமா இல்லையா என்று சொல்லுங்கள். இந்த 2 நாள்ல 2 சைடும் வச்சிருக்காரு கையில. ஒண்ணு. ரெண்டாவது, பிஜேபியும் காங்கிரஸ் ஏடிஎம்கே பத்தி சொல்றாங்க, டிஎம்கே பிஜேபி சொல்றாங்க. ஒரு மைய புள்ளியாக வந்து விட்டது. குறிப்பாக 2029 2031 தேர்தல்கள் எல்லாம் இந்துத்துவா வர்சஸ் திராவிடம் என்று தான் இருக்குமே தவிர அதற்காகத்தான் இது மாதிரி நேற்று கூட ஒரு கட்டுரையை பார்த்தேன் நான். போன வாரம் நடனம் முருகன், இந்த வாரம் நடனம் சிவனை கையில எடுத்துட்டாங்க, அடுத்த வாரம் யார் எடுத்துக்க போறாங்க கேட்கிறாங்க. ஆக மொத்தம் தமிழகத்தில் இந்துத்துவா வேறு ஊழ ஆரம்பித்து விட்டது. தூக்கி போடுவேன்னு கேட்டு உள்ள வச்சுட்டாங்களே, பக்கத்துல போய் உட்காடுறீங்களே. சமூக வலைத்தளங்களில் டிஆர்பி ராஜாவை பார்த்தா உனக்கு எஸ்பிஜி மாதிரி இருக்குதுன்னு காமெண்ட் அடிக்கிறாங்க. அசிங்கமா இருக்கே. அவர் ஐடி செல்லுடைய தலைவரா இருக்காரு, அதெல்லாம் கட் பண்ண முடியுமா அவரால்? பொதுவாக்கை மூட முடியுமா அவரால்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நன்றாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார். நரேந்திர மோடி இன்று காலை எப்படி அமித்ஷாவிடம் சொன்னதாக நான் அமித்ஷா தரப்பிலிருந்து கேள்விப்பட்டேனோ, டெல்லியில் ஆபரேஷன் சிந்தூர் என்று சொன்னவுடன் பலத்த கரவொலி வந்தது பாருங்க. அதுவே ஒரு இண்டிகேஷன். பப்ளிக் ரியாக்ஷன் டிரான்ஸ்லேட் பண்ணவே இல்லை யாருமே. அந்த வீடியோ நீங்க போட்டு பாருங்க, எப்படி தெரியும். அதுதான் பிரைம் மினிஸ்டர் உணர்ந்திருக்கார். அதுதான் அந்த பல்ஸ் கொடுத்து பார்க்குற வேலைன்னு பேர் அதுக்கு என்று சொல்லி தாங்கள் கடைசியாக ஒரு கேள்வி கேட்கலாம். நாம் இந்த பேட்டியை முடித்துக் கொள்ளலாம். நான் வேறொரு விஷயத்தில் போவதனால கொஞ்சம் கிளம்ப முடிச்சுடலாம். நம்ம அப்போ ஓபிஎஸ் சார், ஓபிஎஸ் நிறைய இருக்குதுங்க. ஓபிஎஸ் விட்டுருங்க சார். ஓபிஎஸ் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஹஸ் பிகம் irrelevant. அதை விட்டுருங்க. ஓபிஎஸ் பத்தி ஏன் பிடிச்சிட்டு இருக்கீங்க? அவர்கிட்ட எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, எத்தனை எம்பி இருக்காங்க, எத்தனை ஆளுங்க இருக்காங்க? டிடிவி தினகரன் சசிகலா போதுமே சார், ஓபிஎஸ் வேண்டாங்கிறாங்களே சார். டிடிவி தினகரன் வந்து அண்மையில பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் அதிமுகவுக்காக கூட வந்து நான் பிரச்சாரம் பண்றதுக்கு தயாரா இருக்கேன், அம்மாவின் தொண்டர்கள் எல்லாரும் ஒன்றிணைணும் அப்படிங்கறதான் எங்களுடைய நோக்கமா இருக்கு அப்படின்னு வந்து டிடிவி தினகரன் சொல்லியிருந்தாரு. அண்மையில எடப்பாடி பழனிசாமி கூட வந்து டிடிவி தினகரன் தொடர்பாக கேட்கும்போது காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில தொடர்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி, எடப்பாடி பழனிசாமியும் வருங்காலத்துல டிடிவி தினகரனை ஏத்துப்பார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக. அதை தவிர டிடிவி தினகரன் அவர்கள் இன்று அல்ல நேற்று அல்ல, கடந்த 20-25 வருடங்களாக எனக்கு ஆப்த நண்பர், மிக மிக நெருக்கமானவர். நான் பிரதி வாரம் மாதம் சொல்ல முடியாது. we are in touch with each other. ஒண்ணு சொல்றேன். அம்மையார் ஜெயலலிதா உச்சகட்டத்தில் இருந்த பொழுது டிடிவி தினகரனை போயஸ் கார்டனிலிருந்து வெளியே தள்ளுவதற்கு முன்னதாக, வெளியே தள்ளிய பிறகு பாராளுமன்றத்தில் அவரை யாரும் பார்க்காதீர்கள் என்று ஜெயலலிதா உத்தரவு போட்டதுக்கு பிறகு அப்பவும் நான் தொடர்பில் இருந்தேன் அவருடன். அன்று நான் கேள்விப்பட்டது, அம்மையார் ஜெயலலிதா என்னிடம் சொன்னது, அம்மையார் ஜெயலலிதா ஏன் தினகரனை வெளியே வைத்தார் என்பது சொன்னது கேட்டீங்கன்னா, இன் சிம்பிள் வேர்ட்ஸ் ஐ டெல் யூ, தினகரன் ஆர்கனைசேஷன் மேன், கட்டமைப்பை தெரிந்தவர், அரசியலை புரிந்தவர். இல்லை என்றால் ஆர்கே நகரில் திமுகவை டெபாசிட் இழக்க வைத்திருக்க மாட்டார். சிறு விஷயமாக சொல்லப்படால் என்னுடைய அணுகுமுறையில் நான் மத்திய
அரசையும் மாநில அரசையும் நேராக கண்டு பார்த்து 40 வருட காலத்தினுடைய ஒரு வழிமுறை என்ன என்று கேட்டால் ஒரு வரி பதில் டிடிவி தினகரன் என்பவர் அமித்ஷா இஸ் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் டிடிவி தினகரன் சொல்லலாம். ஓகே. அமித்ஷாவுடைய அணுகுமுறை டிடிவி தினகரனுக்கு இருக்குது. 5 தினகரனை வைத்து எப்படி பார்க்க போனீர்கள் என்றால் அது 5 அமித்ஷாவிற்கு சமம். அமித்ஷா எப்படி வட இந்தியாவில் பயிர்கிறாரோ அதே மாதிரி தமிழகத்திலும் அரசியலை புரிந்து கொண்டவர் டிடிவி தினகரன் என்பதுதான் சொல்ல முடியும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.